हरे कृष्ण। परम जय जय श्री कृष्ण संकीर्तनम। जय श्री गुरुदेव। श्रीमद् भागवतम दशम स्कंदम 10வது ஸ்கந்தம். கிருஷ்ண பலராம் மதுராவுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அங்க ஒரு வண்ணான வதம் பண்றாங்க. பார்க்கலாம் அதை பற்றி. மல்யுத்த வீரர்கள் விளையாடுற இடத்துல மண்ணில் சாணப்பொடி தூவி நறுமண திரவியங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. மதுராபுரி மக்கள் அந்த மல்யுத்தம் நடக்கிற இடத்த அந்த கம்சனுடைய சேவகர்கள் இப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. மண் ஈரமா மென்மையா இருக்குது. கம்சன் அங்க சுத்தி பார்த்துக்கிட்டே அந்த இடத்துக்கு வரும்போது அந்த மல்லர்கள்ல ஒரு தலைவன் கூடன்னு பேரு, கம்சனை அவன் வரவேற்க கம்சன் அவன் முதுகுல தட்டி கொடுத்து, எச்சரிக்கை, நாளைக்கு நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போறான். மாந்தோப்புல கிருஷ்ண பலராம் கூட்டம் தங்கி இருக்குது. மக்கள் நாளைக்கு கம்சன் இவங்களை என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி பயத்திலையும் கொஞ்சம் பேர் பேசுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ண பலராம பார்த்து அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. முரட்டு பயலாச்சிய கம்சன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம். பிறந்ததுல இருந்து கம்சன் இவங்களை கொல்றதுக்கு ஆட்களை அனுப்பிக்கிட்டு தான் இருந்தான். அத்தனையும் காலி. இனி கம்சன் மட்டும்தான் பாக்கி. நாளைக்கு கம்சனுடைய முறை இப்படியும் சில பேர் கிண்டல் பண்றாங்க. மதுராபுரி மக்கள் எல்லாருக்கும் மாந்தோப்புல இவங்களை தரிசிக்க ஆசைதான். ஆனா கம்சனுக்கு பயமும் இருக்கு. கம்சனை நினைச்சு ஒரு பயம் இருந்தாலும் பொடுசுங்க சின்ன பசங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பட்டாளமா மழலை பட்டாளம் மாந்தோப்புக்கு வந்தது. அவங்க பகல் உணவை மறந்து ராமகிருஷ்ணர் பற்றிய செய்திகளை சேகரிச்சு பெற்றோருக்கு மாற்றி மாற்றி வேற வேற பசங்க மூலமா தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆயர்கள், நந்த பாபா எல்லாரும் இப்போ ராமகிருஷ்ணனோட யமுனையில நீராட போறாங்க. பங்குனியில ஆத்துல ரொம்ப நேரம் குளிக்க கூடாதுங்கிறதுனால சீக்கிரமா கரையேறிட்டாங்க. அடுத்து கொண்டு வந்த உணவை சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இப்போ மதுராபுரி சிறுவர்கள்லாம் தங்கள் வீடுகளுக்கு போயிட்டு கிருஷ்ண பலராம் ரொம்ப அழகு, அனைவரையும் சிரிக்க வைக்கிறாங்க, ஆனந்தமா இருக்காங்க. சின்னவர் கொஞ்சம் துருன்னு இருக்கிறார், சஞ்சலமா இருக்கிறார். பெரியவர் ரொம்ப கம்பீரம். ஆனா 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. இப்படி ஓயாம வீட்டுக்கு போக, அப்புறம் இங்க வர அங்க போக, இப்படி களைப்பு இல்லாம அந்த மதுராபுரி சின்ன பசங்கள்லாம் போய்கிட்டே இருக்கிறாங்க. கிருஷ்ண பலராம் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. நடுப்பகல் தாண்டவும் நந்தர்கிட்ட கிருஷ்ண பலராம் கேட்குறாங்க, அப்பா நாங்க நகரத்தை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நந்தர் ஒரு மூத்த ஆயரை துணைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அனுமதிக்கிறார். சீக்கிரம் நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பலராம் கிளம்புறாங்க. யாரும் கூட வர வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டாங்க. சன்னந்தரும் குழந்தைங்க போகட்டும், நாம கூட போனா அவங்களுக்கு சங்கோஜமா இருக்கும், தாமாகவே பார்த்துட்டு தாமாகவே திரும்பட்டும் அப்படின்னு சொன்னார் சன்னந்தர். இப்போ நந்தர் அவங்க கிட்ட சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறார். யாருக்கிட்டையும் எந்த பொருளையும் தொடக்கூடாது, யார் எது தந்தாலும் வாங்கக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது. அங்கங்கே சீருடையோட அரசு வேலைக்காரங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கணும். அவங்கள அவமதிச்சு எதுவும் பண்ணிடாதீங்க. பாதைகள்ல குறுக்கு மறுக்குமா போகக்கூடாது, ஒன்று போல போங்க, கூச்சல் போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அமைதியா போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடணும். இப்படி நந்த பாபா எச்சரிச்சு அனுப்புறாரு. அப்போ கிருஷ்ணன் நான் எப்போ யாரு கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட முகத்தை சாய்ச்சி தோலை வச்சு இந்த தழுக்கு காட்டுவாங்க. அப்படி ஒரு மாதிரி ஒரு இடி இடிச்சு கிண்டலா அப்படி செய்து காட்டிட்டு போறாரு. பிள்ளைங்கள்லாம் அவசரப்பட்டதுனால நந்தராய் அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுல பாடம் நடத்த முடியல. இப்ப சகோதரர்கள் 2 பேரும் ஆயுள் சிறுவர்கள் புடை சூழ மாந்தோப்புல இருந்து கிளம்புறாங்க. சிரிச்சு பேசிக்கிட்டே அவங்க போறத நந்த பாப்பா பார்த்துக்கிட்டே ரசிக்கிறார், பார்த்து நிற்கிறார்.
மதுராபுரியுடைய 4 பக்கமும் உயரமான சலவைக்கல் கோபுரம் இருந்தது. 4 பக்கமும் கனமான தங்க கதவுகள். தோரண வாயிலுடைய கோட்டை வந்து அதோடைய சுவர் வந்து தாமிரத்துல போட்டிருந்தாங்க. கோட்டச்சுவர் உள்ள அ போகுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த வாசல திறந்தா தான் போக முடியும். தோரண வாயில்ல 2 பக்கமும் ராஜவீதி, மலர் தோட்டங்கள், உபவனங்கள், உயரமான மாளிகைகள், வீடுகளுடைய கூரைகள்ல வெள்ளி கூரைகள்ல வெள்ளி பயன்படுத்தி இருந்தாங்க. மாளிகையுடைய மேல் பகுதி எல்லா கட்டடத்திலயும் கலை வேலைப்பாடுகளோட இருந்துச்சு. கடை தெருக்கள் நிறைய இருக்குது. அவை கூடங்கள், திண்ணைகள்லாம் இருந்துச்சு. வைரம், வைடூரியம், ஸ்படிகம், பவளம், மரகதம், முத்து இப்படி இந்த மணிகள்லாம் தாராளமாக கட்டடங்கள்ல பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. மாளிகை மேல கொடி கம்பங்கள்ல வண்ண கொடிகள் பறக்குது. பிராமணர்கள் வீடுகள்ல காவி கொடிகள், அதுல சங்கு, அக்னி குண்டம் இந்த மாதிரி சித்திரங்கள் இருக்கு. சத்திரியர் வீடுகள்ல வெள்ளக்கொடி, வைசியர்கள் வீடுகள்ல அகில் அவங்க வைசியர்களுடைய வீடுகள்ல மஞ்சள் கொடி பறக்குது. மாளிகையுடைய ஜன்னல்கள் வழியா அகில் நறுமண புகை வெளியே வருது. ஊரெங்கும் மயில்கள், புறாக்கள் பேசிக்கிட்டே இருக்குது. அவைகள்லாம் அதுகளுக்காக வைக்கப்பட்ட தானிய பாத்திரம் பக்கத்துல கூட்டமா நின்றுகிட்டு இருக்கு. நான்கு தெருக்கள் சந்திக்கிற இடத்துல மலர் மாலை, பசும்புல், பொறி, அச்சதை இதுகளால பூஜைகள்லாம் நடக்குது. கலைநயம் மிக்க ஓவியங்கள் சுவர்கள்ல வரையப்பட்டு இருந்தது. வீட்டு வாசல்கள்ல நீர் நிறைந்த கலசங்கள், ஸ்வஸ்திக் சின்னம், தயிர், சந்தனம், குங்குமம், மஞ்சள், தூபம், பழம் இதுகளால பூஜைகள்லாம் நடக்குது. இவற்றையெல்லாம் ஆயசிறுவர்கள் பார்க்குறாங்க. ஆனா அவங்க மனசு இதுல ஈர்க்கப்படல. இந்த செயற்கை அலங்காரம், செயற்கை சடங்குகள்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இயற்கையாகவே நிறைய கனிகள் கனிஞ்சு அந்த சுமை தாங்காம குனிஞ்சு நிக்கிற மரங்களுக்கு அடியில அவங்க வாழ்ந்தவங்க. சுமையால குனிந்த கொடிகள், போகும் பறவைகள், ரீங்காரமிடும் வண்டுகள் இப்படி கொடி மண்டபங்கள்ல விளையாண்ட ஆயர் சிறுவர்களுக்கு இந்த மதுராபுரி நகரை பார்த்துட்டு, அடடா இந்த ஊர் மக்கள் என்ன விவரம் இல்லாம பெரிய பெரிய பெட்டி மாதிரி செய்து அதுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கிருஷ்ண பலராம மதுராவில் இருக்கிற எந்த வைபவமும் கண்ணை நிமிர்த்தி பார்க்குற மாதிரி செய்யல. அப்படி எதையாவது ஒரு வீட்டை அவர் நிமிர்ந்து பார்த்தா அது ஒரு அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவு. ஆனா மதுராபுரி மக்கள் நினப்பு இன்னொரு விதமாவும் இருக்கு. எப்படின்னா, இந்த கிருஷ்ண பலராம் ஆயர்கள் எல்லாம் கிராமத்து மக்கள், காடுகள்லே வசிச்சவங்க. நம்முடைய நகரத்தையும் வீடுகளுடைய அலங்காரத்தையும் பூஜை புனஸ்காரத்தையும் பார்த்து வியப்படைவாங்க, உற்சாகப்படுவாங்க. எப்படி அவங்க நினைச்சாங்க. அப்போ இந்த வீடுகளுடைய அலங்காரம் இதுக்கெல்லாம் பார்த்து வியப்படைவாங்க, உற்சாகப்படுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி ஒன்றும் நடக்கல. வசுதேவருடைய மக்கள் ராஜ வீதியில வந்துகிட்டு இருக்கிறதா பெண்கள் கேள்விப்பட்டு ஓடோடி வந்தாங்க. எல்லோருடைய வீடும் ராஜ வீதியில இல்லைங்கிறதுனால மற்ற தெருவுல இருக்கிற பெண்கள் எல்லாம் அவங்கவுங்க வீடுகள்ல இருந்து பாதைகள் வழியா கிளம்பி வந்து ராஜ வீதியிலயோ இல்லட்டு ராஜ வீதியில தெரிஞ்ச உறவுக்காரங்க வீடுகள்லயோ வந்து தங்கி இருந்து கிருஷ்ண பலராம தரிசிக்க ஆசைப்பட்டாங்க. வயது முதிர்ந்த பெண்கள்லாம் வீடு வாசல்கள்லையும், குமரிகள்லாம் சாளரங்கள் அதாவது ஜன்னல் அது பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க கண்ணனை பத்தி திரிபுவன சுந்தரன், புவன மோகன், மன்மோகன், மதன் மோகன் இப்படி பல பெயர்கள்ல கண்ணனை கேள்விப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த அழகு நம்ம வீட்டு முன்னாலோடி வரப்போகுது. ஒரு வினாடி நேரம் கிடைச்சா கூட போதும், பாத்திர வேண்டியதான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. இந்த சமயம் கிருஷ்ண பலராம் மெல்ல புன்னகையோட பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அசைஞ்சு அசைஞ்சு வந்தாங்க. தாமரை இதழ் போன்ற விசாலமான கண்கள். இயல்பாக அப்படி நடந்து போறாங்க. ஆனா அத்தனை பேர் மனசையும் கவர்ந்து தங்களோட எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு சொல்லலாம். மாளிகையில இருந்த பெண்கள் தயிர், அட்சத, சந்தனம், மாலைகள், புஷ்பங்கள்
பொழியிறாங்க. ராஜ வீதியே இதுகளால மறைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆங்காங்கே வழியில பிராமணர்கள் கிருஷ்ண பலராமனை நிறுத்தி திலகமிட்டு துதி பாடுறாங்க. அந்த பிராமணர்களை கிருஷ்ண பலராம் கைகுவித்து வணங்குனாங்க. கிருஷ்ண பலராமரை வரவேற்கிற யோசனையில ஏராளமான குமரி பெண்கள் கைகள்ல தண்ணீர் குடம் அல்லது மங்கள பொருட்கள் இதுகளோட அங்கங்க கூடி நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த கிருஷ்ணர் பார்வையால ஒரு அனுகிரகம் பண்றார். நகரத்து வணிகர்கள் வியாபாரிகள் எல்லாம் பரிசு பொருட்களோட அவங்களும் வரிசையா நிக்கிறாங்க. எதுகுல ராஜ புருஷர்கள் அவங்களும் வரவேற்புக்கு நின்னாங்க. பார்வையாலேயே கிருஷ்ண பலராம் அத்தனை பேரையும் கண்ணியன் ஆக்குறாங்க. அவர் அனைவருடைய வணக்கத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. மூத்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆகா அந்த சிறுவர்கள் எத்தனை அழகு, ஆயர்கள் ஆட்சியர் இவங்களை நிதமும் தரிசிச்சு வாழ்ந்திருக்காங்களே, அவங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க, இப்படி பேசிக்கிட்டாங்க. ராஜ வீதியில வந்தபோது வயதான பிராமணர்கள் தர்பை நுனியில தீர்த்தம் தெளிச்சு ஸ்வஸ்தி பாடம் சொல்றாங்க. சிலர் தந்த பரிசு காணிக்கைகளை கிருஷ்ணபலராம் தொட்டு சும்மா வணங்கிக்கிட்டாங்க. எந்த பொருளையுமே அவங்க ஏத்துக்கல. இந்த நிலையில தற்செயலா கம்சனுடைய துணிகள் இருக்கே அதையெல்லாம் துவைச்சிட்டு வண்ணம் ஏற்றி விடக்கூடிய ஒரு வண்ணான் பல பேரோட ஒரு புடைசூழ வர்றத இந்த பசங்க பாக்குறாங்க. அரசு வண்ணான் அப்படிங்கிறதுனால ரொம்ப கர்வத்தோட வந்தான். கம்சனுடைய துணிகளை ரத்ன பட்டாடைகளால, அப்ப கம்சனுடைய துணிகள் அந்த ரத்ன பட்டு ஆடைகள் இருக்க அதுகெல்லாம் மணிகள் பதிச்சிருக்கு. அதுகெல்லாம் சுருங்காம இருக்கணும்னு சொல்லி மடிச்சு தங்க கம்புகள்ல போட்டு தூக்கிட்டு வராங்க சில பேர். 7 வண்ணத்துல தலப்பாக கட்டியிருந்தான் அந்த வண்ணான். நல்ல குண்டு கருப்பு நிறம், பாரமான மீசை, குடிச்சு குடிச்சு செவந்து போன கண்கள். தான் தான் மதுராவுக்கு ராஜாங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு கர்வத்தோட நடந்து வாரான். இவ்வளவு திமிரா வர்றது யாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பலராம் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த வண்ணானுக்கு வழி விட்டாங்க. யாரையும் அந்த வண்ணன் நிமிர்ந்து பார்க்கல, பணிவு கிடையாது. தன்னுடைய கௌரவம் பெருமையை வெளிக்காட்டுறதுக்கு அந்த கூட்டம் அவனுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு. நாளைக்கு மன்னர் விழாவில் உடுத்த போற உடைகள் இதெல்லாம் அப்படிங்கிற திமிர்ல அவன் தெருவில் வாரான். கூட்டம் ஜாஸ்தி இருந்ததுனால அந்த துணியை யாரும் தொற்றக்கூடாது, கம்சனுடைய உடுப்புகளை யாரும் தொற்றக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரணத்தை வச்சு அத்தனை பேரையும் அதட்டி மிரட்டி ஓரமா இருக்க வைக்கிறான். ரொம்பவும் வாய்க்கொழுப்பா பேசினான். அப்போ ஆய சிறுவர்கள் இவனுங்களுக்கு நாம வழி விடணுமா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணரை பாக்குறாங்க. அந்த ஆட்கள் தங்க கம்புல மடிச்சு தூக்கிட்டு போறாங்களே, அவங்க இடுப்புல எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பைகள் தொங்குது. அதுல இவங்களுடைய கூலி அந்த தங்க நாணயங்கள்லாம் இருக்கும் போல தருது. இப்ப அந்த ஆடைகள் மேல கண்ணனுடைய பார்வை போகுது. அப்போ பகவான் கிருஷ்ணர் அந்த டோபிட்ட போயிட்டு, ரங்ககாரா, நாங்கெல்லாம் உன்னால பூஜிக்கப்பட வேண்டியவங்க, உங்ககிட்ட உத்தமமான ஆடைகள் இருக்கு, எங்க எல்லாருக்கும் பொருத்தமான ஆடைகளை கொடுக்கறியா, இதனால உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் உன்னை விரும்பி அது கிடைக்காம போகுமா என்ன? கோபியர்கள் விளையாட்டு வாக்குல பிரேமையில மறுப்பாங்க. எல்லாம் கிருஷ்ணருடையது, அவர் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கிட்டையும் எதையும் கேட்காமலே கூட அவர் எடுக்கலாம். அப்ப அந்த ரங்கக்காரன் தான் அரசுல வேலை பார்க்கிற ஒரு உயர்தரமான டோபி மன்னான் அப்படிங்கிறத காட்டுறான். கோபத்துல அவன் என்ன நினைக்கான், கோபத்துல பேசுறான். நினைக்கல, அவன் கோபத்துல
தா தாறுமாறா கத்தி மிரட்டி பேசுனான். என்ன சொன்னான்னா, "அட காட்டு பசங்களா! இந்த துணிகள அணிஞ்சு தான் நீங்கலாம் மாடு மேய்ப்பீங்களா என்ன? அ இப்படி உயர்தரமான துணிகள வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கீங்களா முதல்ல? இத அணியிற தகுதி உங்களுக்கு இருக்கா? தான் தோன்றிகளே! முட்டாள்களே! உயிர் வேணும்னா இங்கருந்து ஓடிருங்க. மன்னருக்கு தெரிஞ்சது உங்கள வந்து ஒண்ணுமில்லாம அத்தனைத்தையும் புடுங்கிட்டு தான் விடுவாரு. கொன்ற போறாரு போங்க" அப்படின்னு சொல்லி அரட்டுறான். அப்ப ஆயர் சிறுவர்களுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த துஷ்டன் என்ன இப்படி உளறுறான் அப்படின்னு சொல்லி அவங்கவங்க கையில இருக்கிற கம்பால அவன் மண்டையில ஒரு ஒரு கோடு போடலாம்னு சொல்லி முடிவெடுக்க, அதுக்குள்ளேயும் அந்த வண்ணான் தலை துண்டா போய் விழுது. கிருஷ்ணர் அவனுடைய தாடையில வலது கையால ஒரு குத்து விட்டார். தலை வேற உடம்பு வேற போயிருச்சு. தோழர்கள் பட்டாளம் உடனே சரியா பண்ண அப்படின்னு சொல்லி ஆட்டம் போட்டாங்க. வண்ணான் பின்னாடி வந்த வேலைக்காரங்கெல்லாம் அந்த தங்க காசு பைய தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி கூட பார்க்கல. அவங்கெல்லாம் உள்ளூர் ஆட்கள்ங்கிறதுனால சந்து பொந்து பாதையெல்லாம் தெரியுது. அப்படி இஷ்டத்துக்கு ஓடி ஒளிஞ்சாங்க. மதுரா மக்கள் ஏற்கனவே கிருஷ்ண பலராம் கம்சன் அனுப்புன ஆட்களை எல்லாம் வதம் பண்ண செய்திய தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான். இப்போ கண்ணன் ஆடைகளை பலராமனுக்கும் நண்பர்களுக்குமா தேர்வு செய்கிறார். தனக்கும் எடுத்துக்கிட்டார். ஆயர்களுக்கு அந்த ஆடைகள் வந்து எப்படி உடுத்தணும்னு தெரியல. இது என்ன ஒழுங்கில்லாத உடுப்புகளா இருக்குன்னு அவங்க மாத்தி மாத்தி போட்டு பார்க்குறாங்க. கைகள்லாம் தொள தொளன்னு தொங்குது. அத ஆட்டிக்கிட்டே தெருவுல நடந்து போறாங்க. அ ஏதோ ஒரு வகையில அந்த ஆடைகள அவங்க அணிஞ்சிருந்தாங்க அப்படி சொல்றத விட சுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தங்க நாணயங்கள்லாம் தரையிலே கிடந்துச்சு. இத அந்த பசங்க யாருமே கண்டுக்கல. நடு பகல்ல ராஜ வீதியில அரசாங்க மன்னனுடைய தலைய ஒரு மென்மையான துளிர்கரத்தால அடிச்சு துண்டாக்குனது இவங்களுடைய வீரத்த வந்து உணர்த்துது அப்படின்னு சொல்லி மதுரா மக்கள் பேசிக்கிறாங்க. கண்ணன் தன்னுடைய கையில இருந்த ரத்த கரைய அந்த கம்சனுடைய உடுப்புல துடைக்கிறார். அந்த ராஜவண்ணான் திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிறது ஊர்ல அத்தனை பேருக்கும் தெரியுங்கிறதுனால இந்த சம்பவத்துக்காக யாரும் பச்சாதாபப்படல. யாரும் இத பொருட்படுத்தல. அவன் உடம்ப எடுக்க கம்சன் ஒரு நாய கூட அனுப்ப மாட்டான். ஏன்னா இவங்களுடைய வீரம் கம்சனுக்கு தெரியும். இப்படி பேசிக்கிறாங்க. அஹ் இப்ப ஒண்ணுமே நடக்காத மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டே அரண்மனையை நோக்கி கிருஷ்ண பலராம் போறாங்க. அப்போ மதுரா மக்கள்ல ஒரு சிலர் நேத்து தான் கம்சனுடைய சேனாபதி கேசி அவங்க கொண்டிருக்கிறாங்க. அடுத்து இனி என்ன நடக்கும்? கம்சன் தான் அடுத்து அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்க மனசுல கம்சன் மேல இருந்த பயம் இப்ப வந்து கழுவப்பட்டுருச்சு. நீங்கிருச்சு. ஹரே கிருஷ்ணா.